அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போ மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவருக்கு அருள் புரிவாய் என் தாயே.
அம்பிகை ராத்துக்காரி இருக்கன்குடி மாரியம்மா என கருள் புரிவார்.
சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவர் செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த சத்திரமான நகரத்திலே, இந்த நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஈராட்டுக்காரி இருக்கன்குடி மாரியம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த மாரியம்மனுடைய திருவாலயத்திலே பண்டிகார வைரவ சாமியோடு அமைந்திருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்தில் ஆனி மாதத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திற்கு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளிசையை இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்துள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? எதற்காக சாஸ்தாங்கதை முதல்ல ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதுக்கு வேப்பிலை சாப்பிட்டே படிக்கவா? முத வேப்பங்குளை வந்த உடனே தான் அருளே வருது. வேப்பங்குளைய கண்ட உடனே எனக்கே இப்படி தூக்கி எரியுதுன்னு சொன்னா ஏற்கனவே உங்க மேல அடங்க அப்படி வருவா. அவ பாட்டுக்கு ஒரு பக்கத்துல வரட்டும். அவ வந்தானா வேப்பலைய கண்டானா கூட கொஞ்சம் ஆட்டம் போடுவா. நான் கூட வயிறு பசிச்சா சாப்பிட்டுக்கிட்டே படிக்கணும்னு வச்சிருக்காங்களோன்னு நினைச்சேன். அப்படியா? அது சாப்பிடலாம் நல்லா இருக்கும். உடம்புக்கு நம்ம பக்கத்துல இருந்துச்சுன்னா தீய சக்தி நம்ம கிட்ட வராது. அப்படியா? அதுதான் சுத்தி 5 பேர் இருக்கேல போதாது. நாங்களே தீய சக்தி. 5 சக்தி இருக்கும்போது வேற எந்த சக்தி வரும்? நாங்களே ஒரு தீய சக்தி. எங்க கிட்ட என்ன தீய சக்தி வர போகுது? அதனால தெரிஞ்சாச்சு. சரி இருக்கட்டும். அதனாலே சாஸ்தாங்கதையவே முதலாகவே 4 வார்த்தைகளை பிறவி செய்துவிட்டு ஒரு ஆலயத்திலே ஏன் சாஸ்தாங்கதையை ஆரம்பிக்கிறார்கள் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அரிகர புத்திரன் ஐயனார் வந்து அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி இல்லைன்னு வைங்க, சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்லயே வீட்டுக்கு போயிரும். நம்ம ஊருக்குள்ள வரமாட்டாரு. அவரை கூப்பிட்டா தானே என்னன்னு கேட்பாரு. எந்த தெய்வம் வேணுமோ அந்த தெய்வத்தை சொல்லி கூப்பிட்டா தான் வருவாரு. அதனாலே 4 வார்த்தையிலேயே சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கும் இந்த ஈராத்துக்காரி மாரியம்மனுடைய திருப்புகழைத்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலத குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள் எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலை பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அதாவது ஒவ்வொரு புலவர்
புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. முடியாதல்லவா? கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கச்சவளும் கிடையாது. எனக்கு தெரிந்தளவு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தார், அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி புளிய விளையாட்டு புளிச்சுன்னு வாங்குவீங்களோ, புளிய விளையாட்டு புளிச்சுன்னு வாங்கவா. புளிய விளையாடல ஒரு தம்பி இத கொஞ்சம் குறைங்க தம்பி. புளிய விளையாடல இந்த மைக்கு கொஞ்சம் குறைங்க. புளிய விளையாடல ஒரு தன்மை உண்டு. என்ன தன்மை இருக்கு? எல்லா விளையாடும் பளிர்னு ஒளியும், புளிய விளையாடு மத்தரும் ஒளியாது, நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அதனாலதான் புளிய விளையாட்டு சில பேர் சொல்லுவாங்க, என்ன வருவாங்க, பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொம்ப பார்த்து பிடிச்சா அப்படின்னு. புளியங்கொப்பு வந்து அந்து வராது. ஆமா, ஒடியாது. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். அதேதான். அதனால சரி, உங்க யாருக்காவது கோவம் வந்தா ஆமா எங்க தாத்தா மட்டும் கூட்டு போங்க. எதுக்கு? நல்லா புளியங்கம்பிட்ட கொடுக்கத்தான். அப்படியா? நல்லா புளியங்கம்ப வச்சு கொடுத்து 10 இட்லியவும் சாப்பிட வச்சு வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் என்ன தாத்தாவுக்கு சின்னதா ஒரு டானிக் வாங்கி கொடுங்க. என்ன டானிக்கையோ? டாம் டானிக்கியா? டாம் டானிக்லாம் குடிக்க மாட்டார். என்ன டானிக் வேணும்? வேற டானிக். ரோக்கர் டானிக்கே வேணும். அத அடிச்சாருன்னா போயிருவாரு. நல்ல டானிக்கா பார்த்து பச்சை போட்டு கடையில போய் சரி ஒரு குவார்டர் வாங்கியாந்து கொடுங்க. ஆமா, குவார்டர். ஆமா, வாங்க உனக்கு. என் பாட்டுக்கு குடிச்சிட்டு குப்பரை அடிச்சு படுத்து கிடப்பேன். நம்ம வேலையா தானே. ஆமா, அதனாலே சரி, 6 விளையின் 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா. பாதே மதே மான் மலவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவ மோகமது கலிதமாகி அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்கத் தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரியிடமுத்திரனாகவே வந்து உதித்த கருமன் யானை சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌர்ணமி பஞ்சமி இங்கிரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம்.
மட்டும்தான் அப்ப போட தெரியும் பொழுது. ஒரு கோயில்ல வந்து எவ்வளவுதான் மேளம் வில்லுப்பாட்டு எல்லாம் படிச்சாலும் அதுவும் முக்கியமா அம்மனுடைய ஆலயம்னு சொன்னா குலவை சத்தம் தான் அம்மாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆமா, அம்மாவுக்கு இயற்கையாவே உள்ளது இந்த குலவை. அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து குலவை போடுங்க. போடுங்கம்மா ஒரு குலவை.
சக்தியோட ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். எதற்காக படைத்தார்? மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார்? எதுக்காக? தேவையில்லாம படைச்சு போட்டுக்காரு. என்ன இந்த பூமியில பிறந்து வளர்ந்து சரிதான் ஒரு கல்யாணத்தை முடிச்சு உங்க மத்தியில சரி 2-3 பிள்ளை குட்டிகளை பெத்து சரி அதை உழைச்சி காப்பாத்தி ஆளாக்கும் முன்ன படுத பாடு சும்மாவா? மனுஷன் எதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கையே அப்படித்தான் ஆண்டவன் படைச்சிருக்காரு. எங்க போனாலும் எதிர்பார்த்தா இருக்கு. போற போட இடம் போற நம்ம எதிரியா தான் பாக்காங்க. என்ன செய்ய முடியும்? அப்ப இந்த உலகத்திலே மனிதர்களை ஆண்டவன் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாரா. படைத்திருக்கின்றார். ஒற்றுமையா வாழ வேண்டும் என்று படைத்த ஆண்டவன் இன்னைக்கு இந்த உலகத்திலே எங்கேயாவது ஒற்றுமை இருக்கா? இந்த உலகத்துல யார்கிட்டையும் ஒற்றுமை கிடையாது. ஏன் மாப்பிள்ள ஒற்றுமை இல்ல? நான் பார்த்த அளவுல கிடையாது. எதுக்காக ஒற்றுமை இல்லாம போச்சு? ஒற்றுமை ஏன் இல்லைன்னு சொன்னா ஒருவர் வாழ்வது ஒருவருக்கு பிடித்தம் இல்ல. இப்ப நீர் வாழ எனக்கு பிடிப்பு இல்ல. பிடிக்காதுல்ல? ஆமா. அதாவது நேர பேசுவாரு. ஆமா. நல்ல மனுஷன்யா, நீர் நல்ல கெட்டிக்காரரு அப்படின்னு பேசுவேன். பேசி அங்கிட்டு போயிட்டு மோசமான வேலை. அந்த அளவு மனுஷன் பழவது ஒண்ணுதான், பழவாத நாய் கூட பழவது ஒண்ணுதான் அப்படின்னு அங்க போய் பேசுவாரு. அப்படின்னு பேசுவாங்க. உலகத்தையா இருக்க. அப்போ இந்த ஆண்டவன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று படைத்தார். ஆமா. ஆனால் இந்த உலகத்தில் ஏன் ஒற்றுமை என்பது இல்லை தெரியுமா? எதற்காக? ஒருவர் வாழ்வதை பார்த்து நாமல் இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டால் ஒற்றுமை வருமாயா? ஒரு காலம் வராது. ஒருவர் வாழ்வதை பார்த்து நம்ம எப்படி பொறாமைப்படுதோம்? பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டு ஒரு வருஷத்துக்கு மேல கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வீடு வாசல் கட்டிட்டாம்னு வையே, கட்டிட்டாம்னா அடுத்த வீட்டுக்காரன் நினைப்பா என்ன நினைப்பான்? நினைப்பாங்கிறத விட வெளியில போய் பேசுவான். எப்படி பேசுவான்? இந்த பாரு, நேத்து தெருவும் திண்ணையுமா அலைஞ்சா, இந்த ஆண்டு வரைக்கும் கஞ்சி கிடையாது, இன்னைக்கு இவனுக்கு வந்த வாழ்க்கைய பாரியா. 4 ரூம் போட்டு என்ன வீடு கட்டிட்டான், பெரிய வீடு கட்டி இருக்கான், பைக் வாங்கியிருக்கான். பணத்தை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தானோ தெரியல, சண்டாள பாவி அப்படின்னு பேசுவான். பேசுவான். ரொம்ப நல்லா இருந்து கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு வையே, என்ன சொல்லுவான்? ஐயா இத கூட்டி வைங்க, மக்கள் ஓரளவு கணக்க குறைச்சு வைங்க, எல்லாம் ஒண்ணு போல வைக்காதங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு வீடு வாசல் கட்டினா அப்படி பேசுவாங்க. ஐயா இந்த உயரம் குறைங்க. அதுக்கு பிறகு குறைங்க கொஞ்சம். அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருந்து கஷ்டப்பட்டாங்கன்னு வையே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன நினைப்பான்? எனக்கு நேத்தே தெரியும். எப்படி தெரியும்? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். வெள்ளை சட்டையை போட்டு கிழக்கு மேற்கு என்ன வரத்து வந்தா நம்ம பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். கடவுள் நல்லா கொடுத்துருக்காம்பா அப்படின்னு பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, வேற என்ன, பக்கத்து வீட்டுல சிவப்பா ஒரு பொண்ணு பாத்துட்டாங்கன்னு வையே, நம்ம பிள்ளை என்ன குறைஞ்சவனா, அதை விட சிவத்த பொண்ணா பார்த்து மருமகளை கொண்டு நான் வந்து நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நம்மளும் சிவத்த பொண்ணா பார்த்து கட்டணும். அவன் பைக் வாங்கினா இவன் கார் வாங்குவான். அப்ப எதை பார்த்தாலுமே பொறாமைப்பட்டு கொண்டிருந்த கூடிய மனிதன் இந்த மண் உலகிலே ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும்தான் பொறாமைப்படவில்லையா? மனிதன் பொறாமைப்படாத காரியமே கிடையாது. ஒரு காரியம் இருக்கியா? ஒரு காரியம் இருக்கா? வீடு கட்டினா வீடு கட்டணும் நினைப்பான், பொண்ணு பார்த்தா பொண்ணு பார்க்கணும் நினைப்பான், பைக் வாங்கினா கார் வாங்கணும் நினைப்பான். ஆனா அடுத்த வீட்டுக்காரன் இத்தனை செய்தோம்னு அவனும் செஞ்சான் பாத்தியா? கடைசியில ஒண்ணு நினைக்கா, அவன் செத்து போயிட்டானே நம்மளும் செத்துருவோம்னு யாராவது நினைக்கமாயா?
நம்மளும் அவங்க கூட சேர்ந்து செத்துருவோம்னு நினைப்போமா? அடுத்த வீட்டுக்காரன் செத்துட்டான், ஆமா நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு யாருக்காவது நினைப்பு வருதா? அவன் செத்து போயிட்டாமுங்க, அவன் வீட்டையும் சேர்த்து நம்ம வாங்கிடுவோம். அவன் செஞ்சதெல்லாம் செஞ்சோம், சாவணும்னு சொன்னா மட்டும் எப்படி இருக்கு மனசுக்கு? சாவுலதான் மனுஷன் போறாம படாம. மனிதனுக்கு அறிவு இருக்கு, ஆனா மனசுக்குள்ள நல்ல எண்ணம் தான் கிடையாது. நல்ல எண்ணம் சுத்தமா கிடையாது. ஆமா, அதுக்குத்தான் மனிதன் நடந்து போன தடத்துல கூட புல்லு முளையாதான். அதான் ஓயாம மேல போய் நடந்தவர் எப்படியே அதான் மனுஷன் நீசன் இருக்கான். பிறகு அப்ப இந்த மனு உலகிலே ஆண்டவன் இவ்விதமாகவே நாமலை படைத்து 6 அறிவை கொடுத்தார். ஆண்டவன் 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். என்ன ஆசைலாம்? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இந்த 3 ஆசைகளையும் முக்கண்ண நாமலுக்கு கொடுத்து என் சான் உடம்பை கொடுத்து அதிலே ஒரே ஒரு சான் மட்டும் வயத்தை கொடுத்திருக்காரு. இந்த வயத்துக்கு கொடுத்ததுக்கு தான் உலகத்துல இவ்வளவு கஷ்டம் பாருங்க. அடே அப்பா, ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல என்ன பாடுபடுதோ. இரவன்னும் பாராம பகலன்னும் பாராமல் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சனிக்கிழமையா இருந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் மண்டை அடிச்சாலும் குறுக்கு வலிச்சாலும் கால் வலிச்சாலும் என்ன நோய் வந்தாலும் சரி, ஏதாவது ஊருக்கு போய் 10 ரூபாய்க்கு பிழப்ப பார்க்க முடியுமா? நம்ம வீட்டுல பிள்ளைகளை நல்லா பார்க்க முடியுமா? கடன் அடைக்க முடியாதா? வீடு கட்ட முடியாதா? நல்லா சாப்பிட முடியாதா? அப்படின்னு ஒரு சான வயத்துக்கு தான் நம்ம எல்லாம் இந்த உலகத்துல இந்த பாடுபடுதோம். நம்ம எல்லாம் தென்காசியில இருந்து இந்த ஏரியாவுக்கு ஏன் வந்திருக்கோம்? எல்லாம் 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. ஆமா, பிறகு எவ்வளவு உழைச்சாலும் கடைசியில இந்த சாப்பாட்டுக்கு தான் கொடுக்கணும் பாருங்க. அதுக்குத்தான் ஆண்டவன் ஒரு சான வயிறு போதும்னு நம்மளுக்கு படைச்சிருக்காரு. சாதாரணமா சொல்லுத இந்த ஒரு சான வயிற்றுக்கு காலையில எஞ்சோட மூஞ்சி கழுவுன உடனே 2 கிளாஸ் காப்பி, காலையில 8:30 மணிக்கு 10 இட்லி, மதியம் 1 மணிக்கு 2 தட்டு சாப்பாடு, சாயந்தரம் 3 மணிக்கு காப்பி. காப்பி எப்ப பார்த்தாலும் உனக்கு ஒரே ஓப்பி தான். ஆமா, நைட்டு 8 மணிக்கு 10-14 சப்பாத்தி. சரிதானே? அதுக்கு மேல 4 வயல் வாழைப்பழம். சரி, விடிய காலை 14 சப்பாத்தியா? ஆமா, வயல்பழம் 4 உள்ள போட்டாச்சுனா விடிய காலை உசுப்பது கால் வேண்டாம். ஆமா, எதை போட்டாலும் வயித்து ஒரு சான் வயித்து அத்து போகுது. அப்ப ஒரு சான் வயித்துக்கு இந்த பாடுன்னா நமக்கு உடம்பெல்லாம் வயித்தை கொடுத்தா என்ன பாடு? உலகத்துல விளையக்கூடிய பொருட்கள் காணாது. அதனாலே ஆண்டவன் இவ்வுலகத்திலே நாமலை விதமாகவே படைத்து இரவென்றும் பகல் என்றும் ஆண்டவன் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகல் எல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். தாத்தாவுக்கு யாருக்கும் மனப்பான்மை வந்துடக்கூடாது, எல்லாருக்கும் ஒன்று போல கொடுத்துருவோமே பிரிச்சு கொடுத்துட்டு போறாங்க. நீங்க பிரிச்சு கொடுத்தாலும் என்கிட்ட வந்து உங்களுக்கு 50-50 100. ஆமா, எனக்கு சைடிஸ்க்கு மாத்திரம் கொடுத்துருக்காங்க. வயசாகி போய் 85 வயசாயிட்டு அவங்க என்ன துட்டு கொடுக்க? வயசானா என்ன, வயசானா சொல்லக்கூடாது, சொல்ல சரி போட்டோம். அதனாலே ஆண்டவனாகிய சிவபெருமான் இந்த உலகத்திலே மக்களை எல்லாம் படைத்தால் மட்டும் போராது, பட்டினி இல்லாமலே அவர்களை படியிழக்க வேண்டும் என்று பூலோகத்திலே மரம் செடி கொடி பயிறு புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகளுக்கெல்லாம் ஆண்டவன் எவ்விதமாகவே படியிழந்து வருகின்றார். நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை நாளை நல்ல தினை எடுத்து அவன் நாடு எங்கும்படி அவன் நாடு எங்கும்படி
அவ எல்லாம் பொண்டாட்டியா உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா? என் வீட்டுக்காரி பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. நான் வில்லுப்பாட்டுக்கு வந்துட்டு சரி நான் வீட்டுக்கு போனோம்னா என்னய்யா என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. எதுக்கு சட்டாப்பையோட நிக்கா? எதுக்கு நிப்பேன்னு நீங்க நினைக்கீங்க? தோசை சுட்டு தருவான்னு நான் நினைக்கிறேன். அதாவது தாத்தா வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போகும்போது சரி ரூபாய கொண்டு போய் ஆச்சி கையில கொடுத்தான்னு வை. ஆச்சி சட்டாப்பைய வச்சு நல்ல 2 தோசையை சுட்டு கொடுத்து வயத்து பசி அமர்த்துவா. ரூபாய கொடுத்தாத்தா சரி ரூபாய கொடுக்கலன்னு வைங்க சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு செவட்ல 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் எங்க வீட்டுல நடக்கு. அதுக்குத்தான் அந்த சட்டாப்பை. அவ சட்டாப்பையோட வாசல் நிக்கிறத பார்த்த உடனே நான் ரூபாய் எடுத்து அவ கையில கொடுத்துருவேன். கையில ரூபாய் வாங்கின உடனே லேசா பல்ல காட்டுவா. சிரிப்பா. நம்ம ரூபாய் கொடுத்தாதான் பல்ல காமிக்கும். பல்ல காட்டுவாளா? அவ சோத்தை போட்டு திங்கும் போது உனக்கு எப்படி இருக்கு பல்லு? சோறு போட்டு கொடுக்கும்போது சாப்பிட நல்லா ருசியா இருக்கு. நீ ரூபாயை கொடுத்தா அந்த அம்மா சிரிக்கத்தான் செய்வா. பெண்ணா பிறந்தா கூட குறை சொல்லக்கூடாது. நீ 10 ரூபாய்க்கு பாடுபட்டு கொடுத்தா தானையா பொம்பளை ஒரு முளவத்திலாவது வாங்கி துவையல் அரிச்சு வைப்பா. ஐயோ பாவா என்ன செய்வாவா? நம்ம உழைச்சு கொடுத்தாதான் நமக்கு சாதத்தை பொங்கி குழம்பு வச்சு கொடுப்பா. நம்ம உழைச்சு கொடுக்காம 500 ரூபாய்க்கு உழைச்சோம்னா 1000 ரூபாய்க்கு நம்ம குடிச்சிட்டு போனோம்னா அந்த பெண்ணா பிறந்த என்ன செய்வா? மண்ணலியே தும்பா. அவன் மண்ணலி திங்க வேண்டாம். உனக்கு ஈரமண்ணும் திருப்புளியும் அள்ளி வைப்பா. அப்படிதான் கிடைக்கும். 199% தன்னுடைய உடம்பு சொகுசத்தான் பார்க்கான். கொண்டாட்டியை நினைக்கானா பிள்ளைய பார்க்கானா? அதாவது ராஜ போதையில இருக்கணும். நல்ல ராஜ போதையில இருக்கணும் குடிக்கணும் அப்படின்னு குடி மட்டும் இல்ல பீடியோ சிகரெட்டோ தண்ணியோ கோயிலையோ எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கு நமக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கவங்க கடைசி வரைக்கும் தனியா இருக்கணும். கல்யாணம் பண்ண கூடாது. கல்யாணம் முடிக்காம ரோட்ல அலைய வேண்டியது. அப்படி கல்யாணம் பண்ணாம இருந்தா நம்ம நாட்டுல பெண்களும் கொஞ்சம் நல்லபடியா இருப்பாங்க. சரி வாழ்க்கை நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கும் நல்லா இருக்கும். நீ உன் தண்ணி அடிச்சு ரோட்ல இருந்து ஒரு நாய் கூட உனக்கு கேட்காது. ஒண்ணு செய்யணும். அதை விட்டுட்டு சரி அநியாயத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு பாவம் வாழ்க்கையை எடுத்து அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது இல்லாம அதை ரோட்ல விட்டு நீ உன் தண்ணி அடிச்சு அலைஞ்சா என்ன அர்த்தம்? ஆனால் ஆண்டவனாகிய பகவானும் பார்வதியும் அப்படி அல்ல. அப்படி கிடையாது. சிவபெருமான் இரேலும் உலகமெல்லாம் இறையிழந்து வந்தார். பார்வதி பகவானுக்கு பணிவிடை செய்தார். அப்ப இருவேர்களுமே கலைப்பாரி இடைப்பாரி கைலாசத்திலே குழுவிருக்க பார்வதா தேவி ஆண்டவனை அழைத்தாள். ஆண்டவா பரம்பொருளே என்ன பார்வதி உலகமெல்லாம் ஆண்டவன் நீங்க அன்றாடமும் படியிழந்து கைலாசத்துக்கு வாரீங்க. அப்ப இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லோருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? இது என்ன கேள்வி? வைத்தர்த்தனமான கேள்வி. பார்வதி நானே உலகத்தை படைத்தேன் பாதுகாத்தேன் 10 பொருளுக்கும் அர்த்தமா இருந்து வருகிறேன். அம்மா பகவான் நீங்க 10 பொருளுக்கும் அர்த்தம் சொன்னீங்கன்னா அப்படினா என்ன? 10 பொருளுக்கும் அர்த்தம் வேண்டா என்ன தெரியுமா? என்ன? ஒன்றாண்டி சிவ உடைய வேணுனந்தாண்டி ஒன்றாண்டி சிவ உடைய வேணுனந்தாண்டி ஆயே ஒன்றாண்டி சிவ உடைய வேணுனந்தாண்டி ஒன்றாண்டி சிவ உடைய வேணுனந்தாண்டி ஆயே இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனுனந்தாண்டி இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனுனந்தாண்டி ஆயே மூணாண்டி முக்கண்ணனுனந்தாண்டி மூணாண்டி முக்கண்ணனுனந்தாண்டி நாலாண்டி 4 வேதங்களுனந்தாண்டி நாலாண்டி 4 வேதங்களுனந்தாண்டி ஆயே ஐந்து நல்ல ஐந்தாண்டி ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி தாயே ஆறாண்டி அரு சாஸ்திரம் நான் தாண்டி எம்மா ஏழாண்டி அரு சமுத்திரம் நான் தாண்டி அதுக்கு நீ நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அங்க சொல்லுங்க. கிட்ட படிக்கிறீங்களோ? எட்டாண்டி 8 திசைகளும் வேணாம் தாண்டி தாயே 9 ஆண்டி நமக்கு தாண்டி 10 நல்ல 10 நல்ல பத்தாண்டி பகவானு நான் தாண்டி
சந்தேகம்? என்ன சந்தேகம்? ஆண்டவா, ஐயா, இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து கொண்டு எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, இந்த மக்களுக்கெல்லாம் உலகத்தை தோற்றுவித்த நாள் முதலாக ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு ஒவ்வொருவரை படைத்திருக்கிறேன். இப்போ பூமி பாரத்தை தாங்கணுமானா பூமாதேவியை படைத்திருக்கிறேன். காற்றுக்கு வாயு தேவன், மலைக்கு வருண பகவான், அக்கினிக்கு அக்கினி பகவான், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருப்பதை போல இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வரவேணும் என்று சொன்னால் யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. அதுக்குத்தான் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. அப்படி என்று ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபோது பார்வதிக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அது எப்படி இந்த ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவை கண்ணை மறைத்து சூரியன் வாராரா சந்திரன் வாராரா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே என்று அப்படி என்று ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா அரணருக்கு தெரியாமல் ஓடி வந்து இருவரத்தை எடுப்பா, இருவரத்தை எடுப்பா பார்வதி சங்கண்ணா சேர போட்டு உட்கார்ந்து கேளுங்க. ஆண்டவனாகிய சிவபெருமானுடைய திருக்கண்களை மறைத்தவுடனே அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு. உலகமே இருட்டா இருந்தா என்ன செய்ய முடியும்? அண்ணாச்சி சொல்றதுக்கு ஒரு விவரம் இருக்கு. என்ன? நான் ஒரு காரியம் பண்ணட்டுமா? என்ன காரியம்? அந்த கிழக்கு ஒரு மெயின் ரோட் இருக்குங்க. ஆமா, அங்க போய் நான் தனியா ஒத்தையில படிச்சுக்கிட்டு இருக்கட்டா? நாய் விரட்டிட போகுது. யாமியா விரட்டுது? தனியா போய் உட்கார்ந்து அதுதானே கிழக்கு ரோட்டுக்கு கேட்கலங்காக. அப்படியா? நான் போய் அங்க போய் ஒத்தையில படிக்கேன். சரி, அங்க 4 பேர் வருமே. அதனால சரி ஆண்டவனாகிய பகவான் என்னையா இறைவனார் திருக்கண்களை மறைத்த உடனே இரேல உலகம் எல்லாம் இருள்மயமா தெரியுது. தெரிகிறது. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியுமாயா? ஒரு வேலையும் செய்ய முடியாது. அசையும் பொருள் அத்தனையும் அப்படியே அசையாமல் இருக்கிறது. நம்ம வீட்டுல தாய்மார்களுக்கு கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஏன் இருக்க முடியாதா? இந்த பெண்ணா பிறந்தவங்க காலையில சரி இந்த பிள்ளைகளை பூரா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கணும். அனுப்பணும். இந்த ஐயாவை பூரா காட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வைக்கணும். அனுப்பணும். அதுக்காக சரி இப்ப உள்ளவங்க யாராவது சாப்பாடு சாப்பிடுதாங்களா? கிடையாது, கிடையாது. பூரா இட்லி தோசை பூரி. இன்னும் கொஞ்ச நாள் 10 வருஷத்துல இட்லி எல்லாம் மாறி போயிரும். பிறகு ஹோட்டல்ல இட்லியும் கிடைக்காது, தோசையும் கிடைக்காது. வேற என்னதியா கிடைக்கும்? ஃப்ரைட் ரைஸ் பத்தியா? ஃப்ரைட் ரைஸ், நூடில்ஸ். அதான் இப்ப ராத்திரிக்கு விக்காங்களே. விக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது மட்டும் தான் கிடைக்கும். அப்படியே இட்லி தோசை கிடைக்காது. இட்லி தோசைனா இந்த அம்மா ராத்திரிக்கே சரி மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருதா. வச்சிருதா. ஃப்ரிட்ஜ்ல வச்சு காலையில எந்திரிச்சு சரி இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. இது எந்த ஊர்ல? எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான் சாப்பிடும். இது என்ன அநியாயமா இருக்கு? இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு சாப்பிட்டு பாரு. எங்க ஊர்ல எல்லாம் தோசையை சுட்டு இட்லி அவிப்போம். அப்படியா? உங்க ஊர்ல நீங்க இட்லியை சுட்டு தோசையை அவிக்கிறீங்களோ? 4 நாளைக்கு நீ ஆட்சிக்கு கொடுத்து பாரு. சரி ஆட்சி என்ன மாதிரி வீங்கிருவா. இப்ப யாருக்குனே வீங்கி போய் தான் இருக்கா? அப்படியா? இன்னும் வீங்கனால வாசல்ல இடிச்சு தான் விடணும். அப்ப வேண்டாம். அப்ப இந்த இட்லிக்கும் தோசைக்கும் சட்னி வைக்கணும் பாத்தியா? ஆமா. தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சார்ல அள்ளி போட்டுருப்பா. சில வீட்டுல அம்மி இருந்தா அம்மியில அரைப்பாங்க. இப்ப எந்த வீட்டுல அம்மி இருக்கு? அம்மி கிடந்தாலும் அரைக்கிறதுக்கு யாரு கெதி இருக்கு? முதல்ல அம்மி இல்ல, வீட்டுக்கு வீடு இந்த மம்மி தான் இருக்கா. மம்மி தான் உட்கார்ந்திருக்காங்க. அம்மியை பூரா தூக்கி சரி வீட்டுக்கு முன்னால கொல்லப்புறத்துல போட்டுருக்காங்க. அங்க கொண்டு எதுக்கு போடுறாங்க? துணி துவைக்க வச்சிருக்காளாம். கரெக்ட்.
அரைக்க முடியல. அரைக்க முடியல. ஏன் அரைக்க முடியலன்னா எதுக்கு? பக்குவமும் இல்ல, உடம்புல முதல்ல தெம்பு இல்ல. குழம்பு இழுத்தரைக்கு யாருக்கு கதி இருக்குமோ? அந்த காலத்துல அம்மியில மசாலா அரைச்சு குழம்பு வச்சாங்கன்னா அப்படி மணக்குமா? அடே அப்ப எங்க அம்மா எல்லாம் குழம்பு வச்சாங்கன்னா 8 வீட்டுக்கு மணக்கும். இப்ப சாம்பார், புளி குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு ஏதாவது எந்த குழம்புன்னு வித்தியாசமே தெரியல பாத்துக்கோ. வெளியே தெரிய மாட்டுக்கு. வீட்டுல குழம்பு வச்சாங்கன்னா 8 வீட்டுக்கு அங்க மணக்கும். அந்த அம்மா குழம்பு வச்சா நம்ம பேர் வச்சுக்கிடணும். அடேப்ப மேல கடைசி வேளாமா வீட்டுல மீன் குழம்பு வச்சுட்டாங்க, என்னமா மணக்கு அப்படிமாங்க. கிழக்க 10 வீட்டுக்கு தாண்டி. சில வீட்டுல அம்மி இல்ல. இப்ப புதுசா வரக்கூடிய மாவாட்டி இருக்கா பாரு. மாவாட்டினா யாரு? மருமகா. மருமகா மருமகா புதுசா வரக்கூடிய மருமகா. சரி, வரும்போதே அத்தைய கைக்குள்ள போடணும் ஒரு சின்ன அம்மி எடுத்துட்டு வாரா பாத்துக்கோ. கொண்டு வரா. அப்ப இந்த தேங்காய் சில்ல தூக்கி வச்சு இந்த அம்மி குழவிய தூக்கி லேசா மேல போடுவா. ஒரு போடு